ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 98 பெருமை 973வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பிறப்பூக்கம் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பூக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பூக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இது இந்த காலத்திலே மிக சிக்கலான குறளாக பெரிய அறிஞர்களெல்லாம் மிக கஷ்டப்பட்டு பொருளை உணர்த்த வேண்டியிருக்கிறது. பிரச்சனைக்குரிய ஒரு குறளாக கூட இருக்கிறது. என்ன சொல்லுகின்றார் திருவள்ளுவர் என்றால், எல்லோரும் தாய் வயிற்றில்தான் பிறக்கிறோம். பறவைகளானாலும் சரி, விலங்குகளானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, எல்லோருக்கும் தாய்தான் பிறப்பளிக்கிறாள், நம்மை பெற்றெடுக்கிறாள். இதில் ஒரு மாற்றமும் கிடையாது. இது பொது, எல்லாருக்கும் அதுதான் பொது. அது எல்லாருக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். எல்லாம் தாய் வயிற்றிலிருந்து தான் பிறக்கின்றன. இது ஒத்துக்கொள்ள வேண்டிய, எல்லோரும் ஒத்துக்கொள்கின்ற ஒரு விஷயம். ஆனால் சிலர் அதை ஒத்துக்கொள்வதில்லை. நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அது திருவள்ளுவருக்கு உடன்பாடில்லை. அப்படி சொல்லக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். பிறப்பு என்பது எல்லோருக்கும் பொது. எல்லாம் தாய் வயிற்றில் தான் பிறக்கிறோம். அதில் மனிதர்களுக்குள்ளே இந்த வேறுபாடே வரக்கூடாது. பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணமே வரக்கூடாது என்பது இந்த முதல் வரி. இந்த குறட்பாவிலே 972வது குறட்பாவிலே முதல் வரியிலே பிறப்பூக்கும் எல்லா உயிர்க்கும் ஒரே மாதிரி ஒரே தரமானத்தான். எல்லாருக்கும் தாய் வயிற்றில் தான் எல்லோரும் பிறக்கிறோம். அதில் ஒன்று எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடியது, ஒத்த கருத்து, மாறுபாடே இல்லை, வேறுபாடே இல்லை. அடுத்தது, நாம் எல்லோரும் ஒரே தொழிலை செய்கிறோமா என்றால் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தொழிலை செய்து வருகிறோம். பயிர் தொழில் செய்கிறார்கள், வணிகத் தொழில் செய்கிறார்கள், வேதம் ஓதுகின்ற தொழில் செய்கிறார்கள், நெசவு தொழில் செய்கிறார்கள், எவ்வளவோ இரும்பு தொழில் செய்கிறார்கள், தச்சு தொழில் செய்கிறார்கள், மரச்சாமான்கள் செய்கிறார்கள், இரும்பு சாமான்கள் செய்கிற தொழில், எத்தனையோ தொழில் இருக்கிறது. நாட்டிலே மீன் பிடிக்கிற தொழில் இருக்கிறது, எவ்வளவு பயிர் தொழில், வேளாண்மை, உழவு தொழில், எவ்வளவோ தொழில்கள் இருக்கின்றன. எந்த தொழிலை செய்தாலும் தொழிலால் யாரும் உயர்ந்து விடுவதில்லை. இந்த தொழிலை செய்தவன் உயர்ந்தவன், இந்த தொழிலை செய்கிறவன் தாழ்ந்தவன் என்று யாருமே அப்படி சொல்லவே கூடாது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அது எப்பொழுது சிறப்பு வரும் என்றால், நாம் செய்கின்ற செயலை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி, நேர்மை, ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு, அறத்திற்கு கட்டுப்பட்டு, அறத்தின் வழியிலே மிகச் சிறப்பாக எல்லோரும் போற்றும்படியாக ஒரு செயலை எவன் செய்கிறானோ, ஒரு தொழிலை எவன் செய்கிறானோ, யாரும் குறை சொல்லாத அளவுக்கு தர்மத்தோடு, நேர்மையாக, அறத்தோடு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு அந்த செயலை நன்றாக செய்து எல்லோருடைய பாராட்டையும் எவன் பெறுகிறானோ அவனுக்குத்தான் சிறப்பு வரும். எல்லோருக்குமே சிறப்பு வந்து விடாது. ஒரே இப்போ ஒரு துப்புரவு பணியாளர் இருக்கிறார், துப்புரவு செய்கிறார், அவருக்கு கூட சிறந்த பெயர் கிடைக்கும். எப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு கழிவுப் பொருள் இருக்கிறது, அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அது துர்நாற்றம் வீசுகிறது, அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த சமுதாயத்திற்கு நோய் நொடி வரக்கூடாது என்று அந்த பணியாளர்கள் சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும். மக்களுக்கெல்லாம் நோய் வரக்கூடாது, அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக நோயின்றி வாழ வேண்டும் என்ற அந்த கடமை, கட்டுப்பாடு, கண்ணியம் என்ற உணர்வு அறப்பணி. இது மேலான பணி. இது எல்லா பணிகளையுடைய இது மேலான பணி என்று நான் செய்கிறேன். ஊக்கத்தோடு, ஆக்கத்தோடு, ஆசையோடு, விருப்பத்தோடு இந்த பணியை செய்கிறேன், சிறப்பாக செய்கிறேன், எல்லோரும் பாராட்டும்படியாக செய்கிறான் துப்புரவு பணியாளர். அவனுக்கு சிறப்பு நிச்சயம் வரும், சிறப்பு வரும். அவனை பாராட்டி, அவனுக்கு பரிசளித்து, அவனுக்கு பரிசு பொருள்கள் கொடுத்து பணமுடிப்பு கொடுக்க வேண்டும். மிகச்சிறப்பாக எவன் செய்கிறான் அவனுக்கு. எத்தனையோ பேர் வேலை செய்கிறார்கள், எல்லோரும் அப்படி செய்ய மாட்டார்கள். ஓரிருவர் மிகச்சிறப்பாக செய்து அனைவருடைய பாராட்டையும் பெறுவார்கள். அவர்களுக்கு பரிசளித்து பாராட்டி வணங்க வேண்டும், உயர்வு தர வேண்டும், புகழ்ந்து பேச வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவருடைய கருத்து. அப்படி வரும்.
தன்னுடைய செயலை சிறப்பாக கடமையோடு கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு அறநெறியோடு நீதி நெறியோடு எவன் செய்கிறானோ, செய்து முடித்து வெற்றி பெறுகிறானோ, எல்லோருடைய பாராட்டையும் பெறுகின்றானோ அவனுக்கு சிறப்பு வரும், மற்றவர்களுக்கு வராது. அப்படி சிறப்பை பெறுகிறவர்கள் ஒருவர் தான் இருக்க முடியும். அப்படி நீ உயர்ந்த தொழிலை கூட செய்யலாம், உனக்கு பேர் வராது. நான் பெரிய கார் தொழிற்சாலை வைத்திருக்கிறேன், நான் பெரிய வேதங்களையெல்லாம் ஓதுகிறேன், நான் பரம்பரையாக எல்லா வேதங்களையும் கரைத்து குடித்திருக்கிறேன் என்றால் கூட உனக்கு அந்த பெயர் வராது. ஆனால் நீ கடமையோடும் கண்ணியத்தோடும் நீ அறநெறியோடும் எல்லா உயிர்களும் சமம் என்ற கருத்தோடு எல்லா உயிர்களுக்கும் மதிப்பெடுத்து எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுத்து எல்லா உயிர்களையும் மதித்து வாழ்கின்ற ஒரு பண்பு இருந்தால்தான் அந்த உன்னை சிறப்பாக பேசுவார்கள், புகழ்வார்கள், பாராட்டுவார்கள், பரிசளிப்பார்கள், விருதுகளை கொடுத்து வாழ்த்துவார்கள், வணங்குவார்கள். இந்த கருத்தை திருவள்ளுவர் மிக அழுத்தமாக இந்த குறட்பாவிலே சொல்லுகின்றார். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். நீ செய்கின்ற தொழிலாலே, நீ செய்கின்ற எந்த தொழில் செய்கிறாயோ அதனாலே உனக்கு பெருமை வந்து விடாது, புகழ் வந்து விடாது. அந்த தொழிலை நீ எப்படி செய்கிறாய் என்பதை பொறுத்து உனக்கு பெருமை கிடைக்கும், புகழ் கிடைக்கும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.